மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸோ ஓஐசிஎலோட எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்குப்பா. ஸோ அது என்ன விஷயம் என்னன்றதெல்லாம் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பற்றின அப்டேட்ஸ் வேணும், இல்லை எக்ஸாம் பற்றி ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டென்ட் வேணும், ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம கிராக் வித் ஜாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிராக் வித் ஜாக்ல ராயல் பாஸ் ஆஃபரில் போயிட்டு இருக்கு, வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்ம என்ஐசிஎல் எக்ஸாம் மாதிரி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் அதுவும். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எக்ஸாம், ஸோ அதை எழுதுறவங்க எல்லாருமே அட்டன் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். 500 பேருக்கான இந்தியா ஃபுல்லாக வந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுற டேட்டு இன்னையிலிருந்து 17ஆம் தேதி வரை இருக்கு. அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் 7ஆம் தேதி செப்டம்பர் 7ஆம் தேதி. ஸோ இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து 28ஆம் தேதி 28ஆம் தேதி 10ஆவது மாதம் வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு முன்ன பின்ன மாறலாம் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சேர்த்து வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான எவ்வளோ வேகன்சி விட்டுருக்காங்க, ஸோ எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊருக்கு அப்ளை பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ அதை எந்த லாங்குவேஜ் மெயின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு தமிழ் வேணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மொத்த வேகன்சி தமிழ்நாட்டில் 37 ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சரியா? 37 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ சார் கம்மியாக இருக்கே சார், அப்போ நான் கஷ்டமாக காம்படிஷனாக அதை எழுத முடியாதா அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு தேவை 37ல் 1 தான். சரியா? அந்த 1 கிடைச்சா எனக்கு போதும், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அதை பொறுத்தவரை நீங்கள் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வழக்கம் போல தான். ஸோ நேஷனாலிட்டி இந்தியன் இருக்கணும். ஸோ கேட்டகரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. 21 வயசு வந்து 30 வயசு வரையும் நீங்கள் எழுதலாம். சரியா? 31/7/95க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. ஸோ 31/7/2004க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. சரி, அந்த 2 டேட் இன்க்ளூசிவ். இந்த டேட்டில் பிறந்தா கூட பிரச்சனை இல்லை, இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறமும் பிறந்திருக்கக்கூடாது. ஸோ ரிலாக்ஸேஷன் அதே மாதிரி தான். ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எப்பயும் கொடுக்குற ரிலாக்ஸேஷன் தான். நம்ம ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ எக்ஸாம் லெவலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஐபிஎஸ் கிளர்க் லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ வேற என்ன இருக்கு? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் கிராஜுவேஷனில். ஸோ ஒரு டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்படியே டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருக்குது. ஸோ சிலபஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 100 மார்க்கு வழக்கம் போல தான். இங்கிலீஷ் 30, ரீசனிங் 35, நியூமெரிக்கல் எபிலிட்டி ஆப்டிடியூட் 35. ஸோ 35 மார்க்குக்கு தான் வச்சிருக்காங்க. 100 மார்க்கு 60 நிமிஷம் செப்பரேட்டட் டைமிங் தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ மெயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு 40 கொஸ்டின் 50 மார்க்கு, ரீசனிங் 40 கொஸ்டின் 50 மார்க்கு, நியூமெரிக்கல் எபிலிட்டி 40 கொஸ்டின் 50 மார்க்கு, கம்ப்யூட்டருக்கும் 40 கொஸ்டின் 50 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் 40 கொஸ்டின் 50 மார்க். ஸோ எல்லாத்துக்குமே 1.25 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமிங் இதுவும் செப்பரேட்டட் டைமிங் தான்ப்பா. ஸோ நம்ம ரீசனிங்க்கும் இங்கிலீஷ்க்கு ஆப்டிடியூடுக்கும் 30 நிமிஷம். ஸோ கம்ப்யூட்டருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் 15 நிமிஷம். ஆக மொத்தம் 2 மணி நேரம் எக்ஸாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு பெனால்ட்டி மார்க் இருக்குப்பா. ஸோ பெனால்ட்டி மார்க்கும் இருக்குது, ரெண்டுக்குமே இருக்குது. ஸோ பெனால்ட்டி மார்க் பிடிப்பாங்க. ஸோ அதை விட்டுறாதீங்க. ஸோ தயவு செஞ்சு அக்யூரேசி ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஏன் அந்த அக்யூரேசிலாம் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் அந்த அக்யூரேசிலாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு வந்து இந்த மைனஸ் மார்க் போகாது. உங்களோட நீங்கள் எடுக்கிற மார்க்ஸ் வந்து உங்களோட குட் மார்க்ஸில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? எஸ். ஸோ இது தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர். எஸ். ஸோ ப்ரிலிம் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, நாகர்கோவில், தஞ்சாவூர், விருதுநகர். ஸோ இங்கெல்லாம் சென்டர் வச்சிருக்காங்க ப்ரிலிம்ஸுக்கு. ஓகே, இது வந்து ப்ரிலிம் சென்டர். ஓகே, எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ரிலிம்ஸ்க்கு இருக்கு. ஸோ இது போக வந்து இதில் இன்னும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ மெயின்ஸுக்கு வந்து சென்டர் வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, சென்னை மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? சென்னையில் மட்டும் தான் சென்டர் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ சென்னை மட்டும் தான் இருக்கே, அதனால் நம்ம இது பண்ண முடியுமா, வைக்க முடியுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. எக்ஸாம்னு வந்துச்சுன்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கான டைம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து எஸ்சிஎஸ்டிஸ்க்கு வந்து 100 ரூபீஸும், ஸோ அது தவிர மச்ச எல்லாருக்கும் வந்து 850 அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 850 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ. ஸோ நம்ம அந்த டிக்ளரேஷனும் இதில் அப்லோட் பண்ணும்பா. ஸோ இது வந்து நம்ம இப்போ கிளர்க்கில் இருக்க டிக்ளரேஷன் தான். டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ அந்த மாதிரி தான் இருக்குது. இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் வந்துச்சுனாலும் நீங்கள் எப்போனாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துட்டேன். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் இருக்கான்னு பாருங்கள். ஃபோட்டோகிராஃபு, தம்பிரேஷன், டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுற சைஸு, ஸோ இது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ல இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற எல்லா டவுட்டுக்குமான ஆன்சருமே இதில் இருக்கும். ஸோ இதிலேயே இல்லாத ஒரு டவுட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் பெரிய லெஜெண்டாக தான் இருக்கணும். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? ப்ரொபேஷன் பீரியடு, ஸோ பெனிஃபிட்ஸ் பே எவ்வளோ எல்லாமே கிளரிக்கல் லெவல் பே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது போக ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்குலாம் நீங்கள் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் எந்த எக்ஸாம் வேணால் உங்களுக்கான எக்ஸாமாக இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்றது மட்டும்தான் கேள்வி. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா?
ஸோ இதற்காக இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ queries இஷ்யூஸோ இருந்துச்சுனாலும் என்னைய காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே. ஸோ அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ராயல் பாஸ் தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃபர் முடிய போகுது. ஸோ கீழே லிங்க் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், see you.